இந்த நிறுவனத்தினர் தங்களிடம் பழுது நீக்க வரும் கார்களை போக்குவரத்திற்கு இடையூறாக சாலை ஓரம் நிறுத்தி வைப்பதாக புகார்கள் இருந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் முதலியார்பேட்டை போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்நிறுவன மேலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கார்களை அகற்றும்படி கூறினர். இதனை அடுத்து அந்த கார்கள் அகற்றப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த இடம் பாண்டி கடலூர் ரோடு, அதாவது முருகப்பாக்கம் சந்திப்பு, அரியாம்பு பாலம், புதிய பாலம், பழைய பாலம் இறக்கன்னு வைங்களேன். அந்த இடத்துல வந்து இந்த கார் கம்பெனி இங்கே வருது. அங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுடைய வாகனத்தை கூட வெளியே தான் விட்றாங்க. அந்த ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கார் கம்பெனி கார் எல்லாமே ரோட்டில் தான் விட்டு வச்சுருக்காங்க. இதான் போக்குவரத்து பாதிப்பு அதிகம் ஏற்படுது. இந்த முருகப்பாக்கம் பாலத்தில் இறக்கத்தில் இருக்கிற ஹுண்டாயில் அங்கே வேலை செய்யும் ஊழியர்கள் வண்டி வந்து ரோட்டில் தான் நிற்குது. அதுக்கு பார்க்கிங் வசதி இல்லை. ரெண்டாவது காரை ஃபுல்லாக ரோட்டில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கார் கம்பெனி இருக்குது. அந்த ரிஃப்ளெக்டரு கூட அவங்க செலவில் கூட மாற்ற முடியல. ஆனால் வந்து ரோட்டை ஃபுல்லாக காரை நிறுத்தி வச்சிடுறாங்க. எல்லா பக்கமும் அவங்க கார் நிற்குது. இது ஏற்கனவே பிரச்சனை பண்ணி தான் காரை ஒரு இடத்துல பின்னாடி ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ மீண்டும் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க கார் தான் நிற்குது. இதனால் போக்குவரத்து நெருக்கடி வருது. அந்த பக்கம் போகவே முடியல. இந்த பக்கமும் அந்த பக்கம் கார் பாருங்க. இந்த பஸ்ஸு வந்து அரியாம்பு பக்கம் திரும்பவே முடியல. இவங்களே ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க.